ஊரெங்கும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் நேரத்தில் இருளில் மூழ்கி கிடக்கிறது அகல் விளக்கு தயாரிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வு. அதை பற்றிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பரம்பரையாக மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 3 தலைமுறைக்கு முன்பு 100 குடும்பத்தினருக்கு மேல் மண்பாண்ட தொழிலை செய்து வந்த நிலையில் இப்போது 15 குடும்பத்தினர் மட்டுமே இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். குளங்களில் எடுத்து வந்த களிமண்ணை பிசைந்து வேண்டிய வடிவங்களில் அகல் விளக்குகளை வணைந்து வெயிலில் காய வைத்து சூளையில் வைத்து சுட்டு மண்பாண்டங்கள் செய்வதே ஒரு தனி கலை. தற்போது மக்கள் கண்ணாடி விளக்கு, மெழுகு விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றுவதால் அகல் விளக்கை வாங்குவது வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் தேடி வந்து அகல் விளக்கு வாங்கிச் சென்ற காலம் போய் செய்து வைத்த அகல் விளக்குகளை விற்க முடியாமல் தவிக்கும் நிலை உள்ளதாகவும் தங்களின் வாழ்வாதாரமே முடங்கி போய் உள்ளதாகவும் கூறுகின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். இங்கே நாங்கள் மண்பானை தொழில் செஞ்சுட்ருக்கோம். இப்போ கார்த்திகை தீபத்தினால கார்த்திகை விளக்கு போட்டுட்ருக்கோம். அடுத்து பொங்கல் பானை சட்டி எல்லாம் செய்வாங்க. அந்த சீசனுக்கு தகுந்தாப்புல மாறி மாறி தொழில் செஞ்சுக்கிட்ருக்கோம். இருந்தாலும் அவ்வளோவா இதில் ஒரு வருமானம் கிடைக்கல. 3 பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வருமானங்கிறதே இல்லை. இதில் உலகுக்கே நாகரிகத்தை கற்றுத்தந்த அரிய தொழிலான மண்பாண்ட தொழிலை அழிந்து விடாமல் காக்க வேண்டும் என்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்கள். எங்கள் தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அற்புத கலை. இதை வேறு யாரும் கற்றுக்க முடியாது. கற்றுருக்க நாங்களும் விட்டுட்டு போகக்கூடாது. இதை நாங்கள் செய்யணும்னா எங்களுக்கு கவர்மெண்ட்டை ஊக்குவிக்கணும். கவர்மெண்ட்டில் நல்ல சலுகை கிடச்சிச்சின்னா நாங்கள் இது இன்னும் விரிவாக நல்லபடியாக இது கிடைக்காது. இப்போ இது வந்து அரிய பொருள் ஆயிடணும். கொஞ்சம் நாளானா இருக்கிறவங்க எல்லாமே 3/4 பேர் வேலையை நிறுத்திட்டாங்க. பரம்பரையாக இந்த தொழிலை செய்து வருவதாக கூறும் உமாதேவி தங்களின் பிள்ளைகளுக்கு அரசு வேறு வேலை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். மண் பண்ணணும் அப்படின்னு எங்கள் தாத்தா எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை கற்றுக்கிட்டு நம்மளும் பார்ப்போம், ஏதோ வருமானம் வருமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். ஆனால் அதில் வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. மண், மணல் எல்லாமே காசு தான், மட்டை எல்லாமே காசு தான். அதில் கொஞ்சம் வருமானம் வரும் என்று பார்க்குறேன், முடியலை. இந்த வேலையை விட்டுறக்கூடாதே அப்படின்னு நினச்சி தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மண்பாண்ட தொழிலில் போதிய வருமானம் இல்லை என்று அரசு வழங்கும் ஓய்வூதியத்தை வைத்தே பிழைத்து வருவதாகவும் சுந்தரேசன் என்பவர் தெரிவிக்கிறார். ஒரு மண் உதவியும் வேணும். 2வது எங்களுக்கு வயசான பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் படிப்பு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால அரசாங்கம் கொஞ்சம் கூட்டி ஏதாச்சும் கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இதை தவிர வேறு வேலை எங்களுக்கு தெரியாது. 100 விளக்குகள் வெறும் 30 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கேட்கும் நிலை உள்ளதாக கூறுகிறார் மண்பாண்ட தொழிலை 50 ஆண்டுகளுக்கு மேல் செய்து வரும் இந்த பெண் தொழிலாளி. இது மாதிரி அகல் விளக்கு நாங்கள் போடுவோம். 50 வருஷமாக போடுறோங்க. 50 வருஷமாக போட்டு ஒன்றும் லாபமே கிடையாது. நஷ்டத்துக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 100 விளக்கு 20 ரூபாய்க்கு தாரியா, 40 ரூபாய் தாரியா, 30 ரூபாய் தாரியான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு லாபமே கிடையாது. மண் அடித்து, மணல் அடித்து, செத்தை வாங்கி, மட்டை வாங்கி, இதில் ஒன்றும் லாபம் இல்லை. இந்த தொழிலை விடக்கூடாதுன்ட்டு நாங்கள் இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சுற்றுச்சூழலை பாதிக்காத இந்த தொழிலை அழித்து விடாமல் பாதுகாப்பது என்பது அரசிடம் மட்டுமல்ல, பொதுமக்கள் அதற்கு ஆதரவு தருவதிலும் தான் உள்ளது. வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.